வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஒரு துரதிர்ஷ்டமான நாள் ஈரானுக்கு. வருகின்ற நாட்கள் ஈரானுக்கு மிக மோசமாக அந்த மக்களுக்கு அமைய போகிறது. 21 மணி நேரமாக பாகிஸ்தானில் நடந்த அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தை முழு தோல்வியில் முடிந்து இருக்கிறது. மூன்றாவது முறை அமர்ந்து பேசும்போது, முதல் முறை 2 தரப்புலையும் பேசினாங்க, இரண்டாவது முறை பேசினாங்க, மூன்றாவது முறை அமர்ந்து பேசும்போது இனிமேலும் ஈரானுடன் பேசுவதில் அர்த்தம் இல்லை என்று 2 தரப்புமே பேச்சுவார்த்தை விலகிட்டாங்க. அமெரிக்கா தரப்புல அவங்க கிளம்பி, அந்த துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தலைமையில் வந்தவங்க கிளம்பி அமெரிக்காவே போயிட்டாங்க. பேச்சுவார்த்தை முழு தோல்வி அடைந்து விட்டது. முக்கிய காரணம், இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைவதற்கு 2 முக்கிய காரணம் சொல்லலாம். ஒன்று, பேச்சுவார்த்தையை தலைமை எடுத்த பாகிஸ்தான். இது மிகப்பெரிய தப்பு ட்ரம்ப் செய்தது. ஒருவேளை பேச்சுவார்த்தை தோல்வி அடைய வேண்டும் என்று விரும்பியே ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். பாகிஸ்தான்லாம் இந்த பேச்சுவார்த்தை நடத்தவே கூடாது. பேச்சுவார்த்தைகளில் நடு நியாயமாக வீட்டிருக்க சில நாடுகளுக்கு தகுதி இருக்கு, பாகிஸ்தானுக்குலாம் அது இல்லை. இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த தாலிபான் பைத்தியங்கள்கிட்ட போய் பெண்களுக்கான உரிமையை பற்றி நீங்க சட்டம் வகுத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்பது போல இருக்கிறது. அடிப்படையிலேயே, அதாவது வளரும் விதத்திலேயே ஒரு நல்ல எண்ணங்களோட வளரணும். இப்போ நம்ம படித்து வளரும்போது வள்ளலார் அவர் தெருவில் செல்லும்போது ஒரு பார்க்குறாரு, ஒரு பயிர் தண்ணி இல்லாமல் கருகிறத பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, வாடிய பயிரை காணும் போதெல்லாம் மனம் வாடினேன் அப்படிங்கிறாரு. அது ஒரு செடி தான், அந்த செடிக்கு குரல் இல்லை, யாருமே அதை பார்க்க போகிறதில்ல. ஆனாலுமே அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கு, அந்த செடி வாடுகிறது, அவருடைய மனம் அதனால் வருந்துகிறது. இப்படி அடிப்படைகளிலேயே நற்சிந்தனையோட வளர்றவங்க கிட்ட இந்த பேச்சுவார்த்தையை கொடுத்துருக்கணும். சொல்லப்போனால் இந்தியாவில் கொடுத்துருந்தா முழு வெற்றியோட இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கும். இந்தியாவில் அமர்ந்து ஈரானும் அமெரிக்காவும் அமர்ந்து பேசியிருந்தாங்கன்னா இந்தியா தரப்பில் கண்டிக்க வேண்டியதை சரியாக கண்டிச்சிருப்பாங்க. 2 தரப்புலையுமே, அமெரிக்கா தரப்பில் நீங்கள் பண்ணது இதெல்லாம் தப்பு, ஈரான் தரப்பில் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது தப்பு, மாற்றிக்கொள்ளுங்கள் சொல்லி 2 தரப்பையுமே கண்டிப்பதை கண்டித்து இந்த பேச்சுவார்த்தை நல்லபடி முடிச்சு கொடுத்துருப்பாங்க. நம்மகிட்ட வரக்கு ஒரு கௌரவ குறைச்சலாக இருந்திருந்தா கூட நேபாளம் போயிருக்கலாம், பூட்டான் போயிருக்கலாம், அழகான நாடுகள் நிச்சயமாக நியாயத்தை மட்டுமே பேசுவார்கள். இந்த பாகிஸ்தான் போனது தப்பு. இவங்கெல்லாம் அடிப்படை சிந்தனை கோளாறு உள்ளவர்கள். சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் படித்தேன், ஆப்கானிஸ்தானில் தாலிபானில் ஒரு மூத்த பிரமுகர், அவன் ஆட்சியில் இருக்க, அவன் பேசலாம், பெண்களை அடிக்கலாம் ஆனால் எலும்பு உடையக்கூடாது. நீ அடித்ததில், ஒரு ஆண் அடித்ததில் எலும்பு உடஞ்சாதான் கேஸ், இல்லைன்னா நீ அடிக்கலாம், பெண்களை அடிக்க உனக்கு உரிமை இருக்குன்னு. இதே போல கற்கால சிந்தனையில் இவனுக்கு 7ஆம் நூற்றாண்டை விட்டு இவனுக்கு வெளியே வரல. உலகம் முழுவதும் 21ஆம் நூற்றாண்டில் போது இவனுக்கு 7ஆம் நூற்றாண்டிலேயே கற்கால மனிதனாக வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இவங்களை நினைச்சாலே எனக்கு மிகப்பெரிய எரிச்சலாக வருது. 2வது பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததற்கு முக்கிய காரணம், 2 தரப்புமே சமாதானத்தை விரும்பி வந்திருக்கணும். அந்த நாட்டு மக்களின் நலனை மனசில் வச்சு வந்திருக்கணும். ஈரான் அப்படி வந்த மாதிரி தெரில. 2 விமானத்தில் வந்தானுங்க. ஒன்று ஈரான் 04, ஈரான் 05, 2 விமானத்தில் வந்தானுங்க. அதில் ஒரு விமானத்தை முழுக்க காலியாக வச்சு அந்த ஒரு பள்ளியில் சிறுமிகள் வெடிகுண்டுகளால் கொல்லப்பட்டாங்க. அந்த வெடிகுண்டு போட்டது அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய டோமஹாக் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியது தான் அந்த பள்ளி சிறுமிகள் கொல்லப்பட்டாங்க. அந்த பகுதியில் ஒரு இராணுவ கட்டுமானம் இருந்துச்சு, அதற்கு வந்த ஏவுகணை குறி தவறி அந்த பள்ளியில் விழுந்துச்சு. மிக பரிதாபமான சம்பவம் தான். ஆனால் அதையவே பயன்படுத்தி அதையவே பிடிச்சு தொங்கிக்கிட்டு ஒரு விமானம் முழுவதும் காலியாக அந்த விமானத்தில்
165 இருக்கைகளில் இந்த கொல்லப்பட்ட சிறுமிகளின் புகைப்படம், ரத்தம் தோய்ந்த அந்த பேக், புக்குகள் எல்லாமே ரத்தத்தோடு இருக்குது வச்சுக்கிட்டு அது ஒரு விமானம் சொல்லி பாகிஸ்தான் கொண்டு வந்து அந்த விமானம் வரும்போது அது நின்று அழுவது, அஞ்சலி செலுத்துவதுன்னு சொல்லி தேவையில்லாமல் இந்த சீன் கிரியேட் பண்ணுறது இந்த பயங்கரவாதிகள் இப்படி தான் வந்தானுங்க. இவனுங்க வந்த விதமே, இந்த பயங்கரவாதிகள், இந்த பேடிகள் வந்ததே தப்பு. இவனுங்க பண்ணுற கொடுமையை எடுத்தோம்னா ஆயிரக்கணக்கான பேர்களை நடு ரோட்டில் தூக்கில் போட்டிருக்கானுங்க. 87,000 பேர்த்த 2 நாளில் சுட்டு கொண்டிருக்கானுங்க. எண்ணற்ற பெண்களை நடுத்தரில் தூக்கு போட்டிருக்கானுங்க. நம்ம எத்தனை புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு எத்தனை விமானத்தை கொண்டு வருது? பாதிக்கப்பட்டவர்களின் புகைப்படத்தோட விமானத்தை ஓட்டிட்டு வரணும்னா 1000 விமானத்துக்கு மேலே கொண்டு வரணும். அந்த அளவுக்கு கொடுமைக்காரனாக இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு சீன் கிரியேட் பண்ணுறது தப்பு. இந்த 2 தான், ஒன்று பாகிஸ்தான் நடத்தினது தப்பு, 2வது இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானுக்கு விருப்பம் இல்லை. இவனுங்களாம் ஒரு கற்கால மனிதர்கள், கோட் ஷூட் போட்டிருப்பானுங்க. ஆனால் இவனுக்கு கற்கால வாழ்க்கை 7ஆம் நூற்றாண்டில் நிற்கிறானுங்க. இன்னும் அதுக்காக தாண்டி இவனுக்கு வரல. 3 ரகசிய காரணங்கள். இந்த காரணங்களுக்காக, ஒரு 3 காரணங்களுக்காக இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததுன்னு சொல்லி வெளியே அறிவிப்பு வந்திருக்கு. அந்த காரணங்களை சொல்லலை. ஆனால் இஸ்ரேல் தரப்பில் என்ன விளக்குறாங்கன்னா, முதல் காரணம் செறிவூட்டப்பட்ட இந்த 418 கிலோ யுரேனியத்தை எக்காரணம் கொண்டும் கொடுக்க மாட்டோம். இது ஈரான் சொன்னது. நாங்கள் வெடிகுண்டும் செய்ய மாட்டோம், ஆனால் இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உங்கள் கையில் கொடுக்க மாட்டோம். இது முதல் பிரச்சனை. 2வது பிரச்சனை, இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி இனி நிரந்தரமாக சர்வதேச வழித்தடம் அல்ல, அது இனி நிரந்தரமாக ஈரானுக்கு சொந்தமான வழித்தடம். இனி ஒவ்வொரு நாளும் அதை கடக்கும் வணிக கப்பல்கள் நிச்சயமாக எங்களுக்கு பணத்தை செலுத்திவிட்டு தான் கடக்கணும். இது 2வது வந்த மிகப்பெரிய பிரச்சனை. 3வது முழு நஷ்ட ஈடு. நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். 1,40,000 கோடி ரூபாய்கள் நம்ம இந்திய மதிப்பில் வரும். ஈரான் மதிப்பில் சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய மதிப்பில் வரும். நம்ம 1 கோடி ரூபாயை, நம்ம தேசிய இந்திய மதிப்பில் 1 கோடி ரூபாயை 1,40,000 தடவை எடுத்து ஈரானுக்கு கொடுக்கணும். இந்த முழு நஷ்ட ஈடு. இந்த 3 தான் மிச்சதெல்லாம் வந்து ஓரளவு பேசி முடித்தாங்க. இந்த 3ல் மிக பிடிவாதமாக ஈரான் நினைச்சு, அதுதான் முழு தோல்விக்கான காரணம். இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது இந்த பேச்சுவார்த்தைக்கு தலைமையாக வந்த அமெரிக்க தரப்பில் ஜேடி வான்ஸ் 6 முறை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை கூப்பிட்டு டெலிஃபோனில் பேசியிருக்காரு. பேச்சுவார்த்தை விவரத்தை சொல்லியிருக்காரு. பிற அதிகாரிகளிடம், இராணுவ அதிகாரிகள், அரசியல் தலைவரிடம் பேசியிருக்காரு. அவங்கெல்லாம் வந்து கிளம்பி வந்துருங்க, இவனுங்கிட்ட பேசுவது எடுபடாதுன்னு சொன்ன பிறகுதான் இந்த பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இஸ்ரேல் தரப்பில் இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க, ரொம்ப அழகான விளக்கம். ஈரான் என்பது முடவாதம் பிடித்த நாடு. அவர்களிடம் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினா ஜெயிக்கவே முடியாது. அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை என்பது புரியாது. அவர்களுக்கு புரியும் ஒரே பாஷை அவர்களை தாக்கி அழிப்பதுன்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் விமானப்படை தயாராகி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கே இஸ்ரேல் விமானப்படை தயாராகிட்டு இருக்கு. அந்த ஈரானுடைய மின்சார கட்டுமானங்கள் மற்றும் தேசிய கட்டுமானங்களை உடனடியாக அழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் அமெரிக்காவிலிருந்து மிக பிரம்மாண்ட இராணுவ விமானங்களில் எண்ணற்ற குண்டுகள் தொடர்ச்சியாக இஸ்ரேலை நோக்கி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. குண்டுகளை இஸ்ரேலுக்குள்ளும் அமெரிக்காக்குள்ளும் ஒரு ராட்சத வேகத்தில் குண்டுகளை, பிற ஆயுதங்களை தயாரிச்சிருக்கிறாங்க. 1979க்கு அப்புறம் அமெரிக்காவும் ஈரானும் நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசிய பேச்சுவார்த்தை. ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் அந்த மூடர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் புறக்கணிச்சது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் ஈரானுக்கு என்று தான் சொல்லணும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை, இன்னும் 2 நாள் இருக்கு, அமெரிக்கா வாஷிங்டனில் லெபனானும் இஸ்ரேலும் நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசுகிறாங்க. லெபனான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக், அதிர்ச்சியில் இருக்காங்க. அந்த தேசத்தையே இந்த இசபுல்லா பிடிக்க நினைத்தது. இசபுல்லா பயங்கரவாதிகள் ஆதாரத்தோடு அந்த தலைவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு.
நமது தேசத்தையே, அதாவது ஒரு பயங்கரவாத குழு நினைச்சது அந்த தேசத்தையே பிடிக்க நினைச்சது அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் போது சிறிய அளவில் தான் லெபனான் தாக்கப்பட்டது, முழு வீரியத்தோடு தாக்கலை. இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இந்த நொடி பொழுது வரை இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் போதும் லெபனான் இசபுல்லாலேருந்து ராக்கெட் இஸ்ரேலுக்கு வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அவன் அதை நிறுத்தவே இல்லை. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த இஸ்ரேலின் அணு கட்டமைப்பு திமோனா அதை நாங்கள் தாக்கி அழிப்போம்னு தொடர்ச்சியாக அவன் ராக்கெட் அனுப்பிட்டு தான் இருக்கான். ஒரு ராக்கெட் படாத இடத்தில் பட்டா அந்த அணு கட்டமைப்பு முற்றாக அழிஞ்சு போயிடும். அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. இவனுங்க கொஞ்சமும் திருந்தாம பிறரெல்லாம் திருந்தி இருக்கணும், அவனுக்கு நினைச்சது போல இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. இப்போ அமெரிக்காவில் என்ன பேச போறாங்க அப்படின்னா, லெபனான் இராணுவ வீரர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட 1,00,000 இராணுவ வீரர்கள், லெபனான் வீரர்களுக்கு சிறப்பான பயிற்சிகள், சிறப்பான ஆயுதங்கள் தரப்படும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தருவாங்க. அமெரிக்காவுடைய சிறப்பு அதிரடிப்படை லெபனானுக்குள் சென்று பயிற்சிகள், அந்த சண்டை நடக்கிற சமயத்தில் அவர்களுக்கான ஆலோசனைகளை சொல்லுவாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஒரு சிறப்பான பயிற்சிகள் லெபனான் இராணுவத்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் லெபனானிலிருந்து லெபனான் இராணுவ வீரர்கள் இசபுல்லாவை நோக்கி வருவாங்க. இஸ்ரேலிருந்து இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் இந்த இசபுல்லா பயங்கரவாதி நோக்கி போவாங்க. இரண்டு தரப்பும் சேர்ந்து ஒருவனையும் தப்பிக்க விடாம இது கடைசி போராக, இந்த ஹிசபுல்லா உடன் பயங்கரவாதிகளுடன் கடைசி போராக அமையும். அதில் ஒருத்தனையுமே விடாம கொல்ல போறாங்க. ஆனா இப்படி ரெண்டு இராணுவம் இரண்டு தரப்புல அழிக்கும் போது லெபனான் அப்பாவி மக்களின் பழி எண்ணிக்கை தவிர்க்க இயலாது. ஆனால் லெபனான் மக்கள் ஓரளவு மனதளவில் தயாராகிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இசபுல்லா போதும், அவன் போதுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த லெபனானையே பிடிக்க நினைத்தது ஒரு தப்பு. அந்த பொதுமக்களோடு இணைந்து அந்த இடத்துல அவனுக்கு இருப்பது. இப்போ இஸ்ரேல் கடைசியை தாக்குதல் நடத்திய போது கூட அந்த லெபனான் மக்கள் இருக்கும் இடையில் தான் அந்த இசபுல்லா பயங்கரவாதிகள் அவருடைய கட்டுமானங்கள், ஆயுதங்களை வச்சிருந்தாங்க. இன்னும் ஒரு படி உச்சமாக சொல்லணும்னா, இந்த ஹிசபுல்லா தலைவன் ஹாசன் நஸ்ரல்லா கொல்லப்படும் போது அவன் லெபனான் பொதுமக்கள் வாழ்கின்ற பகுதிக்கு இடையே தான் வாழ்ந்து வந்தான். இதெல்லாம் அந்த மக்களுக்கு இப்போ படிப்படியாக அவங்களுக்கு கொஞ்சமும் பிடிக்காம போச்சு. இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ச்சியாக பிற நாடுகள் சேருவது வருத்தத்தை அளிக்கிறது. ஸ்பெயினில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கானுங்க, ஐரோப்பியர்கள் நாகரிகம் மிக்கவர்கள் சொல்கிறாங்க. ஈஸ்டர் தினத்தன்று சென்ற ஞாயிற்றுக்கிழமை அப்போ ஒரு கொண்டாட்டத்தின் போது இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகுடைய ஒரு ராட்சச உருவத்தில் சிறிய சிறிய வெடிகுண்டுகள், ஒரு 300 வெடிகுண்டுகள் மேலே பொருத்தி வரிசையாக அந்த வெடிகுண்டை வெடிக்க வைத்து ஒரு சில ஆயிரம் பேர் பார்த்து அதற்கு மகிழ்ச்சியாக குதூகலித்து அந்த பென்யமின் நெத்தன்யாகு அவருடைய அந்த ராட்சச உருவம் வெடிகுண்டுகளால் தகர்க்கப்பட்டது. படிப்படியாக இது வெடிக்கும் போது, தகர்க்கப்படும் போது அந்த ஸ்பெயின் மக்கள் ஆரவாரம் செய்தது நான் ஏதோ ஆப்கானிஸ்தான் தாலிபானை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு பயங்கரவாதிகள் இதை போன்ற காரியம் செய்தால் பரவாயில்ல, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசு, அந்த நாகரிக மக்கள் நிறைந்த மக்கள் சொல்றாங்க, சில ஆயிரம் பேர் பார்க்கும்போது ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமருடைய ராட்சச உருவத்தை 300க்கு மேலான வெடிகுண்டுகளை வைத்து வெடித்து தெறிக்க விட்டது. ஐரோப்பிய நாடுகள் படிப்படியாக இந்த தாலிபான்களை போன்று, பாகிஸ்தான் போன்று போவது நன்றாக புரிகிறது. இரண்டாவது துருக்கி ஒரு சில தினம் முன்னால இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகுவிற்கு 4596 வருடம் சிறை தண்டனை துருக்கியில் வீசியிருக்கானுங்க. இப்படி உலக நாடுகள் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றாக இணைவதை பார்க்க முடிகிறது. வரும் நாட்களில் ஒரு மாபெரும் போர் ஈரானுக்கு எதிரானது தவிர்க்க இயலாது. இதில் ஈரானுக்கு ஆதரவாக முழுவதுமான இஸ்லாமிய நாடுகள், ஒரு 75% அரபிய நாடுகள், முழுவதுமான ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், இங்கிலாந்து போன்றது
ஒன்றாக கருத்தியல் ரீதியாக ஒன்று சேர பார்க்க முடியுது. சீனா கப்பல்களில், பிரம்மாண்ட கப்பல்களில் வான் எதிர்ப்பு சாதனங்களை ஈரானுக்கு அனுப்புகிறாங்க. ரஷ்யா அவங்க செயற்கைக்கோள் மூலமாக இஸ்ரேலுடைய முக்கியமான இராணுவ கட்டமைப்பை புகைப்படம் எடுத்து அனுப்புறதையும் பார்க்க முடியுது. இவர்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரே தரப்பாக சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மற்றும் குர்திஸ் இராணுவ வீரர்கள் தயாராக இருக்காங்க. இதைவிட மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக உகாண்டாவுடைய முப்படை தளபதி முகோசி கைனுர்பா, ஏற்கனவே அவரை பற்றி பேசியிருந்தேன், திரும்ப அவருடைய பேட்டிகள் உலக அளவில் குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்காவில் வைரல் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. அவர் திரும்ப இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காரு, 1,00,000 இராணுவ வீரர்கள், உகாண்டா இராணுவ வீரர்கள் தயாராக இருக்காங்க, எங்களிடம் ஈரானை ஒப்படைங்க. ஈரானுக்கே தெரியும், அவர் சொல்றாரு, ஈரான் இராணுவத்திற்கே தெரியும் எங்களை எதிர்த்து சண்டை போட முடியாதுன்னு சொல்லி, விரைவில் நாங்கள் ஈரானை பிடித்து உங்களிடம் ஒப்படைக்கிறோம், 1,00,000 இராணுவ வீரர்களை நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் என்பது அவர் சொல்றது எங்களின் கடவுள் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட நாடு, அதுக்கு எந்த வித பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்து கொண்டு இருக்கவே மாட்டேன்னு சொல்லி அவர் அநேக வார்த்தைகளை சொல்லி கடைசியாக ஒரு புனித வேதாகம வசனத்தை சொல்லி முடிச்சிருக்காரு. அது 1 சாமுவேல் 17:45 தான் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரான் இராணுவத்தை பார்த்து, ஈரான் இந்த மதவாத அரசை பார்த்து சொல்றாரு, உகாண்டா இராணுவ வீரர்கள் பேசுவது போல அந்த பதிவு அவர் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிருக்காரு. உகாண்டாவில் அந்த இராணுவ வீரர்கள் மிகப்பெரிய ஆர்வத்தோடு அங்கே அந்த இராணுவ வீரர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் சண்டைக்கு போகிறோம் பிரச்சனை பண்ணுவதை என்னால் பார்க்க முடியுது. நிச்சயமாக இந்த உகாண்டா இராணுவ வீரர்கள் 1,00,000 பேர் என்பது மிகப்பெரிய எண்ணிக்கையாக, மிகப்பெரிய பேரழிவாக ஈரானுக்கு அமையும். ஆனால் இந்த தரை சண்டைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் அனுமதிப்பாங்களான்னு தெரியல. இந்த தாக்குதல் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியாக இருக்குது. 14 நாள் சண்டை நிறுத்தம் இருக்குது. 14 நாளுக்கு அப்புறம் அடிப்பதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. வருகின்ற நாளை நிச்சயமாக அடிச்சிருவாங்க. இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலுக்கு பிள்ளையார் சுழி போடும். எப்பவுமே அடிக்கிறதுனா அதுக்கு பிள்ளையார் சொல்லி இஸ்ரேல் தான் போடும். போர் விமானங்கள், இஸ்ரேலுடைய போர் விமானங்கள், அமெரிக்க போர் விமானங்கள் ஃபுல்லி லோடட், குண்டுகளை நிரப்பி கொண்டிருக்காங்க. நிச்சயமாக இஸ்ரேல் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, ஈரானுடைய மின்சார கட்டுமானங்கள், தேசிய கட்டுமானங்களை அடிக்க ஆரம்பிப்போம். ரயில்கள், ரயில் நிலையங்கள், பாலங்கள், இதெல்லாம் அவங்க சொன்னதில் வருது. ஆனால் இந்த பெரிய சேதங்கள் நமக்கு தெரியறதில்லை. இன்று வரை பிப்ரவரி 28 இன்னைக்கு வரைக்கும் ஈரானுக்குள் 100% வலைத்தளம், இன்டர்நெட் இல்லை, 100% வெளிநாடுகளை கூப்பிட்டு பேசும் வசதி இல்லை. ஈரானை ஒரு இருளுக்குள் தான் அவனுக்கு வச்சு அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. நிச்சயமாக நான் ஏற்கனவே பதிவு பண்ணேன், இதில் 99% அணுகுண்டுகளை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரம்ப்பை பற்றி நல்லாவே தெரியும். கோபப்பட்டார்னா நிச்சயமாக எதை வேணாலும் செய்வார். இந்த தொடர்ச்சியாக எந்த பேச்சுவார்த்தைக்கும் வராமல், மனித உரிமைகளுக்கு மதிப்பு கொடுக்காம, அந்த மக்களுக்கு தொலைத்தொடர்பு வசதியை கொடுக்காம, அந்த மக்களை இருளில் தள்ளிவிட்டு தொடர்ச்சியாக இப்படி முடவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா 99% அணுகுண்டு தாக்குதலில் தான் இந்த சண்டை நிற்கும். ஈரான் மீது நிச்சயமாக அணுகுண்டுகள் போடப்படும். அதில் என்ற எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஈரான் மக்கள் தான் இதெல்லாம் புரிஞ்சு போராட ஆரம்பிக்கணும். ஆனால் ரொம்ப பரிதாபம், நடப்பது எதுவுமே ஈரான் மக்களுக்கும் தெரியாது, அங்கே நடப்பது எதுவுமே நமக்கு தெரியாது. நிச்சயமாக அணுகுண்டு தாக்குதல், ஜப்பானுக்கு அடுத்து ஒரு அணுகுண்டு தாக்குதல், அமெரிக்காவுடைய அணுகுண்டு தாக்குதலை ஈரான் நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். நன்றிகள்.